லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அண்ணா, என்னண்ணா பண்ணிக்கிட்டு இருக்க? நான் என்னமா பண்றேன்? பொய் சொல்ல, திருடல, வியாபாரம் தானே பண்றேன். அதுக்குன்னு இப்படியா தம்பி? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா தம்பி? உங்க வீட்டு பொண்ணு எங்க வீட்டுக்கு வந்து எங்க எல்லார் கஷ்டத்தையும் தான் சுமையா சுமந்துகிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட பொண்ண எங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டு உங்களை இப்படி பார்க்க கஷ்டமா இருக்கு தம்பி. அட என்னத்த, எங்க அப்புச்சியும் ஆரம்பத்துல இந்த மாதிரி ரோடா வியாபாரம் பண்ணி சிறுக சிறுக காசு சேர்த்து சின்னதா ஒரு வீட்டை கட்டி அப்படியே படிப்படியா வளர்ந்து வந்ததுதான் சிதம்பரம் ஜவுளி கடை, சிதம்பரம் பைனான்ஸ் எல்லாம். எல்லாத்துக்கும் ஆரம்பம்னு ஒண்ணு வேணும் இல்ல? என்ன இப்போ எல்லாத்தையும் இழந்துட்டு திரும்பவும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும். சூழ்நிலை சரியில்லை. யாரை நம்பணுமோ அவங்கள நம்பாம, எங்க அப்புச்சி யாரை நம்ப கூடாதோ அவங்கள நம்பினதால இப்ப இந்த நிலைமையில இருக்கும். அதுக்குன்னு அதையே நினைச்சுக்கிட்டு இருந்தா, அவங்கள பகைச்சுக்கிட்டு இருந்தா எப்படி? அண்ணே, உனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா, அத நீ மறந்துட்டல்ல? உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் பண்றேன். மகளிர் சுய உதவி குழுல சீட்டு போட்டு வச்சிருக்கேன். அந்த பணத்தை நான் கொஞ்சம் எடுத்து கொடுக்கறேன். சின்னதா ஒரு கடை பார்த்து வியாபாரம் பண்ணுன. அட என்னம்மா, அதெல்லாம் ஒண்ணு வேணாம். ஒன்ன கட்டி கொடுத்த இடத்துல இருந்து காசு பணம் வாங்குறது அம்பிட்டு மரியாதையா இருக்காதுமா. நீ ஒன்னும் கவலைப்படாத. நம்ம திரும்பவும் பழையபடி நல்ல நிலைமைக்கு வந்துடலாம். அப்புச்சியும் தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் உதவி கேட்டுதான் இருக்காங்க. என்ன, இந்த பழனி பையதான் அப்புச்சியை பத்தி இல்லாத போலாதெல்லாம் தப்பு தப்பா சொல்லி எல்லாத்தையும் தட்டி விட்டுட்டு இருக்கான். நம்ம கூடாதவங்களை நம்பினா எப்படித்தாமா? இதெல்லாம் வாழ்க்கை நமக்கு கொடுக்குற அனுபவம் தானம்மா. பட்டாச்சு, இனி முழிச்சுக்க வேண்டியதுதான். அண்ணே, என்ன இருந்தாலும் நானும் அந்த வீட்டு பொண்ணுதான். எனக்கும் கடமை இருக்குல்ல. அமுதா, நீ ஒன்னும் கவலைப்படாத. நீ நல்லா இருக்கல்ல, அது போதும். சின்ன வயசுல இருந்து நம்ம வீட்டுக்காக நீ எம்புட்டு போராட்டத்தை பார்த்திருப்ப. உன் அண்ணன் நம்ம குடும்பத்துக்காக நானும் கொஞ்சம் போராடுறேனம்மா. ஏதோ ஒரு வகையில எல்லா பிரச்சனைக்கும் என் பசங்க தான் காரணம்னு நினைக்கும் போது மனசு குற்ற உணர்ச்சியில தவிக்குது தம்பி. அட என்னத்த, எதுக்கு பழசையே பேசிட்டு? நடந்தது நடந்து போச்சு, அதை விடுங்க. ஒரு நிமிஷம் இருமா. இந்தாம்மா, நீ கேட்ட உனக்கு பிடிச்ச ராமர் கலர் புடவை. அண்ணன்கிட்ட காசு பணம் இல்லைனாலும் இந்த அண்ணனோட பாசம் உனக்கு என்னைக்கும் இருக்குமா. நம்ம ரெண்டு பேருமே நம்ம வாழ்க்கையில போராடிட்டு தான் இருக்கோம். யாரு முன்னுக்கு வந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசையா இருப்போம். என் நிலைமை நினைச்சு நீ கவலைப்படாத. எதுவும் நிரந்தரம் இல்லம்மா. நான் வரேன்.
பிரேமா, மாமா என்ன மாப்பிள உற்சாகம் பொங்குது? பின்ன இருக்காதா பின்ன? உன் மாப்பிளைக்கு பிஎட் படிக்க சீட்டு கிடைச்சிருச்சுல்ல? எப்படிரா உடனே கொடுத்துட்டாங்க? பின்ன அலைய வைப்பானுங்கன்னு பார்த்தேன். சேச்சே, நம்ம உள்ளூர்காரங்க மோசம் உள்ளூர்ல தெரியாது, அசல் ஊர்ல தான் தெரியும்னு சொல்லுவாங்கல்ல. அதே மாதிரிதான் எங்க அப்பாவோட மரியாதை நம்ம ஏயா என் பொண்டாட்டிட்ட நான் போனை பேச போறேன், உன் காதை கொண்டு வந்து நீ போன் வைக்கிற? கொஞ்சம் கூட ஒரு இங்கிதமே இல்லையா? இப்படி தள்ளி போய். எனக்கு வேணும்டா. உங்களுக்கெல்லாம் ஐடியா கொடுத்து செட்டப் பண்றதுக்கு இந்த மாமே மட்டும் வேணும். காரியம் முடிஞ்சன கலட்டியா விடுற இருடி, என்கிட்ட திரும்ப வராமையா போயிருவா. வச்சுக்கிறேன். ரொம்ப ஃபீல் பண்ணாத போ. ஹலோ அமுதா, என்ன வாத்தி, சீட்டு கிடைச்சிருச்சா? உனக்கு எப்படி தெரியும்? ம் இப்பதான் சீட்டு கிடைச்சது, அதுக்குள்ள எப்படி? ம் எல்லாம் மாமா சொல்லிட்டாங்க. யாரு? அப்புச்சியா? ஆமா. இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் மாமாவை வந்து சொல்ல போறாங்க. பின்ன பின்ன எப்படி? எல்லாம் உங்க குரலை வச்சுதான். ஏன் குரல வச்சா? ஆமா. ஹேய், நான் அமுதான் மட்டும் தானே சொன்னேன், அதுக்குள்ள எப்படி? அந்த ஒரு வார்த்தை போதும். நீங்க அமுதான ஆர்வமா கூப்பிட்டதுலயே சீட்டு கிடைச்சிருச்சுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. இந்நேரம் சீட்டு கிடைக்கலனா 30 செகண்ட்ல சொல்ல வேண்டிய என் பேரை ஒரு நிமிஷத்துக்கு இழுத்து அமுதா அப்படின்னு சொல்லிருப்பிய. அப்புறம் இதுவே ஏதாவது தப்பு பண்ணிருந்தா அமுதா அப்படின்னு தடுமாறி இருப்பிய. இதுவே அமுதான்னு ஒரு மாதிரி இழுத்தா எதுக்கும் அடி போடுறியான்னு அர்த்தம். நீங்க என்ன கூப்பிடுறத வச்சே உங்க மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும் வாத்தி. ஓ, உனக்கு என்ன பத்தி இவ்வளவு தெரியும்? அப்புறம் இன்னொரு சந்தோஷமான விஷயம், இங்க படிக்கிறதுக்கு ஃபீஸ் எதுவும் கட்ட வேண்டாம்னு இங்க சொல்லிட்டாங்க. அப்படியா? சந்தோஷம். அப்போ அந்த பணம் பத்திரமா பாக்கெட்ல தானே இருக்கு? ஆமா. அது ஒழுங்கா கொண்டு வாங்க. அமுதா, என்ன ஏதோ அடி போடுற மாதிரி இருக்கு, என்ன விஷயம்? இல்ல, அதுல இருந்து நான் ஒரு 300 ரூபாய் எடுத்துக்கிட்டா? எதுக்கு? சந்தோஷத்துல சரக்கு போட்டு குப்புற விழ போறீங்களா? என்ன அமுதா, இதுக்கு போய் இப்படிலாம்? பின்ன எதுக்கு 300 ரூபா? மல்லிகைப்பூ முழம் 30 ரூபா, உனக்கு ஒரு 10 முழம் அப்படியே வாங்கிட்டு வரலான்னு ஒரு. என்னது மல்லிப்பூ, அதுவும் 10 முழமா? 10 முழம்லாம் வேண்டாம், ஒரு 5 முழம் போதும். மீதி 150 ரூபாய்க்கு எனக்கு பிடிச்ச அல்வா வாங்கிட்டு வாங்க. என்ன சொன்ன? ஏன் வாத்திக்கு காது கேட்கலையா? அல்வா வாங்கிட்டு வரேன். அன்னைக்கு எனக்கு கொடுத்த மாதிரி அல்வா கொடுத்துட மாட்டியே? யோ வாத்தி, நீ வாங்கிட்டு வாயா, உனக்கு நான் பாடம் எடுக்கிறேன். சரி சரி, 5000த்துல 300 ரூபாய், 4700 ரூபாய் கொடு. யோ மாமா, நீ அங்கதானே இருந்த? எப்படியா? பயங்கரமான ஆளியா? ஆமா, இவர் பெரிய ஜெமினி கணேச டிசைனா லவ் பண்ணி கிழிச்சிட போற. உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சது மல்லிகைப்பூவும் அல்வா தானடா. சரி சரி, வண்டி எடு, பூ ஆடுறதுக்குள்ள வாங்கிட்டு போ. மாமா,
2 நாளா தீபா காலேஜுக்கு வரல. ஆ. அவகிட்ட இந்த நல்ல விஷயத்த நேர்ல சொல்லணும். ஒரு 8 அவ வீட்டுக்கு போய் இந்த விஷயத்த சொல்லிட்டு வந்துடுறேன். நீ முன்னாடி போமாமா, நான் வந்துடுறேன். சரி போயிட்டு வா. டேய் மாப்ள, நீ தீபா பார்த்துட்டு அப்புறமா மல்லிகைப்பூ அல்வாவும் வாங்கு. நீ பாட்டுக்கு அந்த தீபா வீட்டுக்கு வாங்கிட்டு போனா அவங்க அப்பே மில்ட்ரி பண்ணி சாத்துன்னு சாத்துவான். போ. சரிம்மா. வீடு பூட்டிருக்கு. போக மாட்டேங்குது. அக்கா, தீபா வீடு தானே? ஆமாப்பா. அதான் வீடு பூட்டிருக்கு. எங்க போயிருக்காங்க தெரியுமா? 2 நாள் ஆச்சுப்பா. அவங்க திருப்பதி போயிருக்காங்க. ஓ சரி தம்பி. சரி. அக்கா, அல்வா 1/2 கிலோ கொடு. தேங்க்ஸ். பழனி, வேண்டாம், சொன்னா கேளு. நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு இருக்கேன். உன் விஷயத்துல நான் தலையிடுறதே இல்லை. நீ எங்களுக்கு எதிராக துரோகம் பண்ணியோ நாங்க ஒதுங்கிதான் போயிட்டு இருக்கோம். வீணா பிரச்சனை பண்ண வராத. சொன்னா கேளு. வேணாம். என்ன வேண்டாம்? என்ன வேண்டாம்? எங்க போனாலும் அங்கேயும் வந்து என்ன தோக்கடிச்சுக்கிட்டு தானே இருக்க. நீ ஜெயிச்சுக்கிட்டே இருப்ப, அது என்ன பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க சொல்றியா? இதுல நீ பாஸ் வேற ஆயிட்ட. சாருக்கு பாராட்டு சொல்லும்ல. டேய், என்னடா பார்த்துட்டு இருக்கீங்க? அடிச்சு கொள்ளுங்கடா. கூட உன்னை கொன்னு ஒண்ணு இல்லாம ஆக்கிடுவேன். உன்னை கொன்னு என் வாழ்க்கையை நான் ஏன்டா அழிச்சுக்கணும்? வேண்டாம், இதோட விட்டு. ஏய் பழனி, சொல்றது கேளு. வேணா, சொன்ன கேளு. வேற
அவசரப்படாத பழனி. வேடா வேடா. ஏய் அது கேளு பழனி. பிரச்சனை வேண்டாம் பழனி. வாத்தியார் ஆகணுமா? இந்த ஜென்மம் கஷ்டம், அடுத்த ஜென்மத்துல வேற எங்கேயாவது போய் வாத்தியார் வைக்க. வேண்டாம் பழனி, நீ பெரிய தப்பு பண்ற. தப்பு பண்ணலடா, இப்பதான் சரியா பண்ற. சொன்னா கேள்றா. ஏய் இறுக்கி பிடிங்கடா. ஏய் பழனி வேணாம் வேணாம் பழனி. ஏய் வேணாம், சொல்றது கேளு பழனி. வேணாண்டா. அவனை சாவுடா. விடுங்கடா. இவனை தூக்கிட்டு போய் எரிச்சிருங்கடா. சரிங்க. சாம்பல் கூட மிச்ச கூட. டேய் தூக்குடா. இம்புட்டு நேரமாச்சு, இன்னும் இவங்களை காணலையே. எங்க போயிருப்பாங்க? என்ன முதா வாசலையே பார்த்துக்கிட்டு இருக்க? ஒன்னும் இல்ல அத்தை, போனவகளை இன்னும் காணலையே, அதான் பாக்குறேன். எங்க போயிட போறான்? வந்துருவான் அத்தா. ஷோ அப்பா. என்னம்மா வாசலே வெறிச்சு பாத்துக்கிட்டு இருக்க? என்ன சித்தப்பா நீங்க மட்டும் வரீங்க, அவங்க வரலையா? எவருமா? உங்க மாப்பிள்ள தான். என்னம்மா சொல்ற? இன்னுமா அவன் வரல? என்ன சித்தப்பா சொல்றீங்க? நீங்க 2 பேரும் தானே போனீங்க? ஆமாம்மா, அவன் என்ன முன்ன போக சொல்லிட்டு தீபா வீட்டு வரைக்கும் போயிட்டு வரேன்னு சொன்னான். எனக்கு காரைக்குடியில ஒரு ஜோலி இருந்துச்சு, அதை முடிச்சுட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. அவன் எதுக்கு இன்னும் வரல? சரி, எதுக்கு அவனுக்கு ஒரு போன் அடிச்சு பாரு. போன் பண்ணேன் சித்தப்பா, ரிங் போகல. ரிங் போலையா? எதுக்கு? தீபாவுக்கு ஒரு போன் அடிச்சு கேளுமா.